ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோயம் மாரி சேனல். சோயம் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம திண்டுக்கல் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்குறாங்க. பெருசாகவே வெட்டி வாங்கிக்கலாம், ஏன்னா சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால் இந்த சைஸில் பிரியாணிக்கு வெட்டி வாங்கிக்கோங்க. இப்போது சிக்கன் கூட நம்ம மசாலா போட்டு பரட்டி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தாளிச்சு விட்டுடலாம். இப்போ சிக்கனை சுத்தமாக கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஒரு 4-5 டைமு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கன் நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தமாக 4-5 டைம் கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு நல்லா இது ஒரு மணி நேரமே நல்லா ஊறி வரட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இப்போது பிரியாணிக்கு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, சீரகம், பிரிஞ்சி இலை ஒரு 2, கல்பாசி கொஞ்சம், இதே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பிரியாணி பொடி நம்மளே அரைச்சாச்சு. இந்த மசாலா போட்டாலே போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பிரியாணி தாளித்து விட்டுருவோம். நம்ம டம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். திண்டுக்கல் பிரியாணிங்க. சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துருக்கேன் நான். பாருங்க, 1 கிலோ சீரக சம்பா அரிசி. சிக்கன் 1 கிலோ, சீரக சம்பா அரிசி 1 கிலோங்க. சரி, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு படி பெரிய படியாக இருக்குது. அரிசி அளந்தாச்சு. இது நம்ம பிரியாணிக்கு தாளிச்சு விடும் போது நல்லா கழுவிட்டு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு அப்புறம் ஊற வைக்கணும். முன்னாடியே ஊற வச்சிடக்கூடாது. நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கழுவக்கூடாதுங்க. இப்போ இதே நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றணுங்க. சீரக சம்பா அரிசி, ஏன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம், அதனால் 2 படி ஊற்றணுங்க. ஆயில் 150 கிராம் ஊற்றிக்கலாங்க. நெய் ஒரு 50 கிராமு. தாளிக்கிறதுக்கு ஒரு அன்னாசிப்பூ, 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலாவுக்கு தேவையான பொருள் போட்டாச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போடணும்.
பெரிய வெங்காயம் ஒரு 200 கிராம் 250 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இரநூத்தம்பது கிராம் பெரிய வெங்காயம் அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. லேசாக அப்படியே சைடில் கீற்று போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம தக்காளி போட போகிறல, ஏன்னா திண்டுக்கல் பிரியாணிக்கு தக்காளி போட மாட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். புதினா ஒரு கை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 7 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன்.
பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுடலாம். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் தான் கொடுக்கும், காரம் கொடுக்காதுங்க. நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், அதனால் 1.5 ஸ்பூன் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன்லேயும் போட்டு பரட்டி வச்சுருக்கோம், அதனால் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க மசாலாவை. ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கலை, அப்படியே தான் அரைச்சிருக்கோம். அதனால் எண்ணெயில் நல்லா இது பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் போட்டுடலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஏன்னா சிக்கனுக்கு உப்பு பிடிக்கணும். போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு கை மல்லித்தலை போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம்.
சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றுறோம். நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் போட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ தான் கொதி வருது, நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுடலாம். கேஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சாப்பாடு நல்லா கொதித்து நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் டப்பு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும்.
சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும், அப்புறம் டம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம டம் போட்டுடலாம். இந்தளவு வெந்திருக்கணும். இப்போ டம்மு போட்டுடலாங்க. பாருங்கள், தோசைக்கல் மேலே டம் போட்டாச்சு. தண்ணி வந்து ஒரு 1/2 தண்ணி ஊற்றி மேலே வச்சுருக்கோம். நல்லா டம் ஆகட்டும். இப்போது டம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக செஞ்சுருக்கோம். நான் சொன்ன மெத்தட்லேயே செய்யுங்க, சாப்பாடு குலையாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையும் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையும் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.